சிந்தனையை சிதறடிக்காமல் சிரித்து சீர்தூக்கி பார்த்திட சூனாப்பானா சொல்லும் சுற்றுச்சூழல் காப்போம் எனும் நகைச்சுவை நாடகத்தை நடித்து காட்ட இதோ எம் மாணவர்கள். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நகைச்சுவை நாடகம். வருஷா வருஷம் இந்த கவர்மெண்ட் எதுக்கலாமா அவார்டு தருது, ஆனா ஒரு நல்ல புருஷருங்கிற ஒரு அவார்டு மட்டும் தரவே மாட்டேங்குது. அப்படி எதுவும் அவார்டு வந்தா நமக்கு தான் முத பரிசு. ஏன்னா காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பொண்டாட்டிய ஒரு வேலை செய்ய விடுறது இல்ல, எல்லா வேலையும் நம்ம தான் செய்யறது. நம்ம அருமை பெருமையெல்லாம் எந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகுது? சரி, நம்ம கோலத்தை போடுவோம். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். சரி, கோலம் போட்டு முடிச்சாச்சு. இந்த குப்பையை கொண்டே கொட்டிட்டு வருவான். என்ன ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருக்கு? இது யார் வீடு? நம்ம கோவால் வீடா? என்ன இன்னும் வாசலை குட்டாம வச்சிருக்கான்? சரி, நம்ம குப்பி இதுல கொட்டிட்டு போயிருவோம். அவன் சேர்த்து குட்டி அள்ளிக்கிருவான். என்ன கோவால் இந்த பக்கம்? என்னது என் வீட்டு பக்கம் நீ வந்துட்டு என்னைய கேக்குறியா? இப்ப புரிஞ்சு போச்சு. அப்பப்ப இதே மாதிரி வீட்டு வாசல் குப்பை கிடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நீதானா? டே, நான் சும்மா விட மாட்டேன்டா, ஊரை கூட்டுறேன். ஊர் மக்களுக்கு தெரியும் என்னன்னா, நம்ம ஊர் 2 பிள்ளாட்டிகள் கோபாலு புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கு பஞ்சாயத்து கூப்பிட்டுருக்கு. எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து சேருங்கோ. நம்ம எல்லாரும் கூட்டிட்டோம், எங்கடா இன்னும் தலைவரை காணா? கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுப்பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, பொண்ணுக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. என்னடா கோபாலு, உன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்து கூட்டி இருக்கோம். நம்ம ஊர் பயலுக யார் எந்த தப்பு செஞ்சாலும் தைரியமா சொல்லு, அதுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருவோம். தலைவரே, அது வந்துங்க. குர்ரா குர்ரா, என்னது அருவாளா? இப்ப தேவைப்படாது, தேவைப்படும் போது பின்னால வாங்கிக்கிறேன். புடி புடி, இந்தா. தலைவரே, இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு வாசல்ல குப்பை கிடக்கு. இதுக்கு காரணமானவங்கள சும்மா விடக்கூடாது. இதே பஞ்சாயத்துல அவனை கண்டுபிடிச்சு அந்த மரத்துல 2 நாள் தலையில கட்டி தொங்க போடும் தலைவரே. ஆஹா, சுனா போனா அவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா ஓ அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துரும் போல இருக்கே. ரொம்ப கவனமா டீல் பண்ணி கலைச்சுரா ராசா. நடக்கட்டும் நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்றா, பயப்படாரா. பயப்படாரா, ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றா, சொல்லு. நீ தான் தைரியமான ஆளாச்ச, சொல்லு. சொல்றா, சொல்றா. இதுக்கு போய் ஏண்டா பயப்படுற? தைரியமா சொல்றா. ஓய், என்ன பேசு? விவரம் இல்லாம பேசுற? நம்ம ஊர் பையில குணந்தறிஞ்சும் பேசுற? இன்னார்தான் கோபால் சொன்னானா பின்னால எதுவும் பிரச்சனை யோசிக்கிறேன். அதான்டா கோபாலு. என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்றா. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா,
டேய் நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கிறானாமா என் பொண்டாட்டி பிள்ளைகளை பத்தி? நீ என்னமோ நினைக்கிறேன்னு. அப்ப நான் ஒண்ணும் பஞ்சாயத்துல சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. நீ ஓட்டுல ஏதாச்சும் சொல்லிட்டு போயிட்டேனா அனுபவிக்கிறது யாரு? பாவம் அவேல. நீ பஞ்சாயத்துல உட்காந்து கிழிச்சது போதும். போ 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 போ. அப்படியா உட்காரு. பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேசுனா குத்தி பிடியும் குத்தி ராஸ்கல். நீங்க பேசுங்க. அப்ப என்னடா முறப்பு? அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். டேய் ஏன்டா பயப்புற? சொல்றா. அட என்ன தலைவரே, கோவால் என்னைய மாதிரி தைரியமான இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் பயந்தா இருந்தானே. உன்னோட பஞ்சாயத்துல கருச்சாமி இலச்சாமியை காட்டு கொடுத்துட்டானு அவனை விரட்டி வெட்டலையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? பயப்படத்தானே செய்வான். லேசு வாசா கேளுங்க. சொன்னா சொல்லட்டேன், சொல்லலாட்டி விட்டுருவோம். தயங்காம சொல்லுப்பா, அதான் நாங்க இருக்கோம்ல. ஏய் நீ இருப்பையா? நீ இருப்ப, அவன் இருக்க வேணாமா? டேய் சூனாப்பனா, நீ தேவையில்லாம குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்ட நான் தானே பேச முடியும். அவனுக்கு வேற யார் இருக்கா? டேய் சூனாப்பா, வந்தது நானும் பாத்துக்கிறீங்க, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. அவனையும் பேச விடுறோம். புறா பேசியா? எப்படி பேசியா? இப்படியே ஆளாளுக்கு பேசிக்கிட்டு அவன் புறா பேசியா? மாசத்துல 10 நாள்ல என் கொண்டாடி பிள்ளைகளோட இருக்கான். மிச்சம் 20 நாள் காட்டுக்குள்ள தனியாக படுத்து இருக்கான். அவன் உசுருக்கு என்னடா உத்தரவாதம் இருக்கு? அவன் 2 கொண்டாட்டி 7 பிள்ளைகளை வச்சு காப்பாத்தானாமா? அடி பிச்சு புடியும் பிச்சு. டேய் சூனா பண்ணா, நானும் வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்க. பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சனா மீசில பிச்சுட்டு பேர் மாத்துக்க. உட்கார்றா. நீ சொல்றா. ஐயா அது வந்துங்க. ஐயா ஒரு விஷயங்கய்யா. இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல குப்பை கிடந்துச்சான்னு கேட்டுட்டு அப்பா என் குப்பையா கொட்டினது யாருன்னு கேளுங்கய்யா. இன்னைக்கு உன் வீட்டு வாசல்ல குப்பை கொட்டி வச்சிருந்தாங்களா இல்லையா? ஐயா இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல குப்பை இல்லையா, ஆனா குப்பை போட்ட ஆளை சொல்லணுமா இல்லையா? டேய் அதைத்தாண்டா ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி தொலையேண்டா. ஐயா அது வேற யாரும் இல்லைங்கய்யா. பாத்தீங்களா பேர் சொல்றாங்க பாத்தீங்களா? நாளை வெட்டி கொண்டா. பெரிய மனுஷன் ரொம்ப நேரமா கேட்டுக்கிருக்கீங்க. சொல்றான் பாத்தீங்களா? சொல்றா. நீ சொல்றா. சொல்ல வேண்டிய சொல்லவும் மாட்டேங்கிற, மெல்லவும் மாட்டேங்கிற. ஐயோக்கிய பயலே ராஸ்கல். எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்துல பேசி தீர்த்துக்கலாமியா? உக்காரியா. ஊருக்காரங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். வீட்டுல இருக்க குப்பைய மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு வைங்க. பஞ்சாயத்துல இருந்து குப்பை வண்டி தெருவா வரும்போது அதுல குப்பையா போடுங்க. அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு வாசல்ல போய் தள்ளுறதும் கொட்டுறதும் வேண்டாம். அதே போல குப்பையை எரிக்காதீங்க. அதுல இருந்து வர போயினால நம்ம மூச்சு காத்து கெட்டு போய் நம்ம உசுருக்கே ஆபத்து. சரியா? இப்பயாவது சொல்றா, யாரா வீட்டு வாசல்ல குப்பைய கொட்டினது? ஐயா என் வீட்டு வாசல்ல யாரும் குப்பை கொட்டல, யாரோ குப்பை கொட்டின மாதிரி கனவுதாயா கண்டேன். நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்புதாயா, என்னை மன்னிச்சிருங்கய்யா, என்னை விட்டுருங்கய்யா, நான் போறேன். போ அவனே சொல்லிட்டாளா? போ ஆனா உன பஞ்சாயத்தை கூட்டிடுறது. போ போய் சோத்த பொங்கி குழம்பு வச்சு தின்னுபிட்டு வேலை வெட்டி இருந்தா பாருங்க. வீட்டு வாசல்ல குப்பை நடந்து நான் யார்கிட்ட சொல்லி கேவலப்படாம ஏன்ட்ட சொல்லு. போ யோ உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? யோ என்னையா செக்கு போன மாதிரி என்னையவே சுத்தி வர? எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகமா இருக்கு. என் மேலையா? பெருசு. இந்த பஞ்சாயத்தை கலைக்க நான் பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தையா சொரண்டி பார்க்காத, தாங்க மாட்டேன். போ சுனா போனா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாதா? இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறாடே. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க மிச்சம் எடுக்கலாம். சரி. வயிறு குலுங்க சிரிக்க வைத்து வாய்ப்பு கிடைத்தது நாடகத்தில். சிந்திக்க செய்யும் செய்திகளை செயல் வடிவில் நாடகமாக நடித்து காட்டிய எம் மாணவர்களுக்கு நன்றிகள்.